தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி தளபதி விஜய் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. இந்த கட்சிக்கான கொடி பாடல் இந்த ரெண்டையுமே ரிலீஸ் பண்ணிட்டாரு. வர அக்டோபர் 27 கட்சிக்கான மாநாடையும் நடத்த போறாரு. இன்னைக்கு இந்த மாநாடுக்கான பணிகளை தொடங்கியிருக்காங்க. சோ தளபதி விஜய் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு 3 பக்கத்துக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களை நானும் என்ன நீங்களும் நினைக்காத நாள் கிடையாது, ஏன் நிமிஷம் கூட கிடையாது. நம்மளோட உறவு அப்படிங்கிறது ஒரு குடும்ப உறவு. அந்த உணர்வோட அடிப்படையில தான் இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதியிருக்கேன். தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி நாம உழைக்கணும். இன்னும் முழுசா கிடைக்காத அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும். அதை அரசியல் ரீதியா சட்டப்பூர்வமா நிறைவேற்றி காட்டணும். இதுதான் என்னோட மனசுல ரொம்ப நாளா இருக்கிற ஒரு லட்சியமா இருக்குது. இன்னைக்கு நம்மளோட மாநாட்டுக்கான கால்கோள் விழா நடந்திருக்கு. இந்த முதல் மாநாட்டுல நம்மளோட அரசியல் கொள்கைகளை சொல்ல போறோம். அதாவது வெற்றி கொள்கைகளை சொல்ல போறோம். இப்படி சொல்லும் போதே என்னோட மனசுல ஒரு உணர்வு வருது. ஒரு பொறுப்பான மனுஷனை தான் இந்த குடும்பம் மதிக்கும். ஒரு பொறுப்பான குடிமகனை தான் இந்த நாடு மதிக்கும். ரோல் மாடலா இருக்கிறவங்களை தான் மக்கள் மதிப்பாங்க. சோ நம்மளோட கழகத்துல உள்ளவங்க இந்த 3 இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமா இருக்குது. நம்மளோட கழகம் மத்த கட்சி மாதிரி இல்லாம இளைஞர்கள் சிங்கப்பெண்கள் இருக்கிற ஒரு குடும்பமா இருக்குது. இந்த மாநாடு நடக்கும்போது நம்ம கிட்ட உற்சாகம் இருக்கலாம், கொண்டாட்டம் இருக்கலாம், குதூகலம் இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருமே ஒன்னா ஒரு இடத்துல கூடும்போது அந்த இடம் கட்டுப்பாடா இருக்கிறது மட்டும் இல்லாம பக்குவம் நிறைஞ்ச ஒரு கூட்டமா இருக்கணும் அப்படிங்கறத நாம நிரூபிச்சு காட்டணும். இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா, மாநாடுன்னா என்னன்னு தெரியுமா, களத்துல நின்று ஜெயிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு பல விமர்சனங்களை நம்ம மேல வைக்கிறாங்க. இந்த மாநாட்டை நல்லபடியா நடத்தி காட்டும் போதுதான் தமிழக வெற்றி கழகம் ஏதோ பேருக்கு தொடங்கின கட்சி கிடையாது, அரசியல் களத்துல நின்று ஜெயிக்க போற கட்சி அப்படின்னு இனிமேல் புரிஞ்சுக்கிடுவாங்க. இது எல்லாத்தையுமே உள்வாங்கி உறுதியோடையும் உற்சாகத்தோடையும் உத்வேகத்தோடையும் மாநாட்டு பணிகளை தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்ல சொல்லியிருக்காரு.